ஹலோ விவர்ஸ், ஸ்ரீ ஜெயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். வாங்க, இன்றைக்கி கர்நாடகா ஸ்பெஷல் பிசி பேலே பாத் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்குங்க. ஒரு கப் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன், கழுவிட்டு வச்சுருக்கிறேன் வடிகட்டி. ஒரு 3/4 கப்பு பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், இந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு அரை பீட்ரூட்டு, கொஞ்சம் பட்டாணி, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், காஞ்ச மிளகா, புளி கரைச்சல் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, வெங்காயம், இது எல்லாம் பிசி பேலே பாத்துக்கு. இது பிசி பேலே பாத்து பவுட்ரு பண்ணுறதுக்கு. இது இங்கே சொல்லுவாங்க பேடகே மென்ஷன்காயின்னு சொல்லுவாங்க, நம்ம பக்கம் காஷ்மீர் சில்லி. அது எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 8 எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு 8. கொஞ்சம் ஒரு 1/4 மூடி தேங்காய் பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன பீஸ் பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இது பொடி பண்ணிக்கிறதுக்கு. வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு தாளிச்சிடுறேன் நான், அப்புறமா பொடிக்கு ரெடி பண்ணிக்கிறேன். 3 கரண்டி எண்ணெய் போட்டுக்கிறேன். பாத்திரம் காஞ்சிடுச்சு, 3 கரண்டி எண்ணெய் போட்டிருக்குறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள். ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா. பாருங்கள், இப்போ கேரட்டு, பீன்ஸு, ஒரு அரை பீட்ரூட்டு, கொஞ்சம் பட்டாணி. ஏன்னா காய்களை ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டால் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வெங்காயம் சேர்க்குறேன், வெங்காயம், ஒரு தக்காளி. கருவேப்பிலை, கொத்தமல்லி. பாருங்கள், அது இருக்கட்டும். இந்த பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சு வானல் வச்சுருக்கிறேன். இந்த பொடி பண்ணுறதுக்கு, பிசி பேலே பாத் பொடி பண்ணுறதுக்கு சும்மா ஒரு அரை டீஸ்பூன். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு, கசகசா, பட்டை, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் போட்டுங்க போதும். கடலப்பருப்பும் கசகசாவும் ஒரு ஸ்பூன். பட்டை ஒரு பீஸை துண்டு துண்டாக உடச்சி போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் செவக்கணுன்னு செவக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ இந்த தேங்காய் பீஸு, கருவேப்பிலை, அந்த சிகப்பு காஷ்மீர் மிளகா அது போட்டு, 2 ஸ்பூன் தனியா சொல்ல மறந்துட்டேன். ரெண்டு ஸ்பூன் தனியா சேர்த்துருக்குறேன். இதை நல்லா வறுத்துட்டு, இதுதான் இந்த பிசி பேலே பாத்துக்கு டேஸ்ட் கொடுக்கறதே, இந்த பவுடர் தான். பாருங்கள், இப்போ இதில் துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். 3/4 கப்பு தான் போட்டிருக்கேன் துவரம் பருப்பு. அரிசி கோபுரம் மாட்டம் 1 கப்பு. இது ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். அரிசி
6 கப்பு போட்டுக்கிறேன். 2 3 4 நல்லா வழியே வேடுங்க. 6 கப்பு 4 5 6 கப்பு போட்டிருக்கிறேன். அப்புறம் 1 கப்பு புளி தண்ணி. இன்னும் உப்பு சேர்க்கல, லாஸ்ட்டாக பொடி போடக்குள்ளே உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பீஸ் வெல்லம், இந்த சாதத்துக்கு ஏற்ற வெல்லம் ஒரு பீஸ் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நான் பொடியை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுறேன். அது கலக்கக்குள்ளே கலந்து பாருங்கள். இந்தமாரி கரகரப்பாக அரைச்சின்னு வந்துடணும். பொடி வாசனை சும்மா சூப்பராக இருக்குது. இது சாதம் நல்லா கொதிக்குது பாருங்கள். அரிசி, பருப்பு, காய்கறிங்க தாளித்து விட்ருக்கோம் இல்லையா. புளி தண்ணியும் ஊற்றிட்டு இருக்கிறேன். இன்னும் இது உப்பு, இந்த பொடி போடணும் கொஞ்சம். இப்போ மஞ்சத்தூள் போட்டேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். பாருங்கள், இந்த சாதத்துக்கு தேவையான பொடி சேர்க்குறேன். இந்த கரண்டியால் 1 2 கரெக்டாக இருக்குது பாருங்கள். 3 கரண்டி வராமல். அதான் ஒரு 8 மிளகா போட்டோம் இல்லையா, கரெக்டாக இருக்கும் அதுக்கு பொடி. அவ்வளோதான். அதை அப்படியே போட்டுங்க. நான் இந்த சாதத்துக்கு கரெக்டாக அளவு எடுத்துருந்தேன். தனியாக நம்ம இந்த பொடியை அரைச்சி வச்சுக்கணுன்றப்ப அதுக்கு அளவு வேறு மாதிரி இருக்கும். தண்ணி எப்பயுமே கொஞ்சம் எச்சாவே தான் இருக்கணும், கம்மியாக வைக்கக்கூடாது. சாதம் குழையாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். இப்போ மூடிட்டு இது ஒரு 4 விசில் 5 விசில் கூட வைக்கலாம், பரவாயில்ல. பாருங்கள், பிசி வேலே பாத் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு இப்போ மேலே காரா பூந்தி போடுறேன். இங்கெல்லாம் காலை டிஃபனுக்கு இந்தமாரி தான் சுட சுட செஞ்சு காரா பூந்தி போட்டு கொடுப்பாங்க. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.